ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா, பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கும் ஒரு 20 டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருமணம் என்பது இரண்டு மனிதர்களின் வாழ்க்கையை மட்டுமல்ல, இரண்டு மனங்களின் பயணமாகும். ஆரம்பத்தில் எல்லாம் அழகாக தொடங்கும். ஆனால் சில நேரங்களில் தவறான புரிதல்கள், கோபம், ஈகோ, பேசாத உணர்வுகள் இவை எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல உறவை உடைத்துவிடும். ஒரு காலத்தில் ஒன்றாக சிரித்த கணவன் மனைவி ஒரு நாள் பிரிந்து வாழும் நிலைக்கு வந்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் பார்த்தால் பிரிவின் பின்னால் அன்பு மறைந்து கிடக்கும். இந்த கதையும் அப்படித்தான். ரவி மற்றும் லட்சுமி திருமணம் செய்து கொண்டது 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆரம்பத்தில் அவர்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சிறிய வீடு, சாதாரண வாழ்க்கை, ஆனால் அன்பு நிறைந்த உறவு. காலம் செல்ல செல்ல வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஆரம்பித்தது. பணம் பற்றிய கவலை, வேலை அழுத்தம், குடும்ப விஷயங்கள் இவை எல்லாம் ரவியின் மனதை மாற்ற ஆரம்பித்தது. லட்சுமி அதை கவனித்தாலும் எப்படி பேசுவது என்று தெரியவில்லை. ஒரு நாள் சிறிய விஷயத்துக்காக பெரிய சண்டை ஏற்பட்டது. கோபத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள் மனதில் ஆழமாக காயம் ஏற்படுத்தின. இப்படி வாழ்வதற்கு பதில் நாம் பிரிந்தால் நல்லது என்று ரவி சொன்னார். அந்த ஒரு வார்த்தை லட்சுமியின் மனதை உடைத்தது. அந்த நாளிலிருந்து அவர்கள் தனித்தனியாக வாழ ஆரம்பித்தார்கள். ஆனால் இருவரின் மனதிலும் ஒரே ஒரு கேள்வி: நாம் உண்மையில் பிரிந்து வாழ வேண்டிய அளவுக்கு பிரச்சனை இருந்தால்? சில மாதங்கள் கழித்து ரவியின் நண்பர் சுரேஷ் அவரை சந்தித்தார். உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்டார். ரவி அமைதியாக இருந்தார். உண்மையை சொன்னால் வீட்டில் இருந்த அமைதி இப்போது இல்லை என்றார். அப்போது சுரேஷ் சொன்னார், ஒரு உறவை உடைப்பது எளிது, அது மீண்டும் கட்டுவதுதான் பெரிய ஒரு தைரியம் வேண்டும். அந்த வார்த்தை ரவியின் மனதில் ஆழமாக பதிந்தது. அதற்கு பிறகு அவர் தனது வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தார். அவர் புரிந்து கொண்டார், ஒரு உறவை மீண்டும் இணைக்க சில வழிகள் இருக்கிறது என்று. அவை என்ன? பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்க்கும் 20 வழிகள் இதோ. ஈகோவை விட்டுவிடுங்கள். உறவை காப்பாற்ற ஈகோ மிகப்பெரிய தடையாக இருக்கும். நான் தான் சரி என்ற எண்ணத்தை விடுங்கள். முதலில் பேச தயங்காதீர்கள். யார் முதலில் பேச வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். ஒரு மெசேஜ் கூட உறவை மாற்றலாம். பழைய நினைவுகளை நினைவுபடுத்துங்கள். நீங்கள் சேர்ந்து சிரித்த நாட்களை நினைவில் கொண்டு வாருங்கள். மன்னிப்பது கற்றுக்கொள்ளுங்கள். மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது உறவின் ஒரு பலம். குற்றம் சாட்டுவதை நிறுத்துங்கள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் மற்றவரை குற்றம் சொல்லாதீர்கள். அமைதியாக கேளுங்கள். சில நேரங்களில் பேசுவதை காட்டிலும் கேட்பது முக்கியமல்லவா? உண்மையான மன்னிப்பு கேளுங்கள். சாரி என்று சொல்வது மட்டும் போதாது, மனதார சொல்ல வேண்டும். சிறிய விஷயங்களில் அன்பை காட்டுங்கள். ஒரு கால், ஒரு மெசேஜ், ஒரு சிம்பிள் கேர், இவை உறவை மெதுவாக சரி செய்யும். குடும்பத்தினரின் உதவி பெறுங்கள். சில நேரங்களில் நெருக்கமானவர்கள் உறவை மீண்டும் இணைக்க உதவலாம். கோபத்தில் பேசாதீர்கள். கோபத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள் ஆழமான காயத்தை தரும். நேரத்தை கொடுங்கள். உறவை உடைந்தது ஒரு நாளில் இல்லை, அது சரியாக ஒரு நாள் ஆகாது. உண்மையான மாற்றம் காட்டுங்கள். வார்த்தைகள் மட்டும் போதாது, உங்கள் செயல்கள் மாற்றத்தை காட்ட வேண்டும். நினைவுகள் மட்டும் மீண்டும் உருவாக்குங்கள். ஒரு காஃபி மீட்டிங் கூட ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கலாம். மதிப்பு கொடுங்கள். உறவில் ரெஸ்பெக்ட் மிக முக்கியம். பழைய தவறுகளை மீண்டும் பேசாதீர்கள். கடந்த காலத்தை விடுங்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். குழந்தைகள் இருந்தால் அவர்களின் உணர்வுகளை நினைவில் கொள்ளுங்கள். தினமும் ஒரு நல்ல வார்த்தை பேசுங்கள். எதிர்காலத்தை பற்றி பேசுங்கள். அன்பை வெளிப்படுத்த தயங்காதீர்கள். சில வாரங்கள் கழித்து ரவி லட்சுமியை சந்திக்க முடிவு செய்தார். ஒரு சிறிய காஃபி கடையில் அவர்கள் சந்தித்தார்கள். முதல் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தது. பிறகு ரவி மெதுவாக சொன்னார், நாம் செய்த தவறுகளை மறந்து மீண்டும் ஆரம்பிக்கலாமா? லட்சுமியின் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் அந்த வார்த்தையை கேட்கத்தான் காத்திருந்தேன் என்றார். அந்த நாளில் அவர்கள் ஒரு பெரிய முடிவு எடுத்தார்கள். பழைய வாழ்க்கையை திரும்ப பெற. அந்த நாள் முதல் அவர்கள் ஒரு விஷயத்தை மீண்டும் நினைவில் வைத்துக் கொண்டார்கள்.
உறவை காப்பாற்ற அன்பு மட்டும் போதவே போதாது, புரிதலும் பொறுமையும் முயற்சியும் வேண்டும் என்று. பிரிவு என்பது ஒரு முடிவல்ல. சில நேரங்களில் அது ஒரு உறவை இன்னும் வலுப்படுத்தும் பாடமாக கூட இருக்கலாம். ஒரு நாள் அவர்களின் குழந்தை கேட்டான், அம்மா, அப்பா, நீங்கள் ஏன் இப்போது அதிகமாக சிரிக்கிறீர்கள் என்று. ரவி சிரித்தார். ஏனென்றால் நாங்கள் மீண்டும் ஒருவரை ஒருவர் கண்டுபிடித்து விட்டோம். அந்த பதில் அந்த வீட்டில் அந்த அன்பை மேலும் அதிகரித்தது. இதுல இருந்து நாம கத்துக்கக்கூடிய ஸ்டோரி என்ன அப்படின்னா, உறவு உடையலாம், ஆனால் உண்மையான அன்பு மட்டும் நம்மிடம் இருந்தால் அதை மீண்டும் கட்டி கொள்ள முடியும், கட்டி இழுக்க முடியும். என்ன நேர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல்ல நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரி, உண்மை சம்பவம் போட்டுட்டு இருக்கோம். அவள் ஒரு தொடர்கதையில ஒரு உண்மை சம்பவம் போட்டுட்டு இருக்கோம். அது இல்லாம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேட்டட் ஸ்டோரிஸ்லாம் நிறைய போட்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய சேனல் வந்து ஜஸ்ட் 51 வீடியோஸ்ல 6 மந்த்ல மானிட்டேஷன் ஆயிடுச்சு. உங்களுடைய சேனல்ல இதே மாதிரி மானிட்டேஷன் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாமே வழங்கப்படும். மறக்காம நம்மளுடைய வீடியோ எல்லாத்தையும் பாருங்க. எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னா, உங்களுக்கு வேண்டிய வீடியோஸ் வந்து நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே வந்து வழங்கப்படும். தேங்க்யூ.